ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா, முடியாததும் முடியும், முடிய வைக்க முடியும். அது எப்படி? முடியவே முடியாதுன்னு நினச்சது எல்லாத்தையும் முடிக்க வைப்பார் நம்ம சிவபாபா. அதுக்கான விதிகள், அது எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி அப்பா சொல்ல போகிறாங்க. அவ்யக்த வாணியில் இன்றைக்கி பாப்தாதா நாலாபுறமும் உள்ள தன்னோட தூய அன்னப்பறவைகளை, ஆனால் அந்த குழந்தைங்களை கூட சேர்ந்து பாபாவும் ஹோலி கொண்டாட வந்திருக்கிறாரு. குழந்தைகள் நீங்கள் எல்லாருமே அன்பெனும் அந்த கயிற்றில் இணைச்சி ஹோலியை கொண்டாட வந்திருக்கீங்க தானே. பாப்தாதா எல்லா குழந்தைங்களோட பாக்கியத்தை பார்த்துட்டு எவ்வளோ பெரிய பாக்கியம் என் குழந்தைங்களுக்கு அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக பாப்தாதாவிற்கு இருக்குது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த நிலை உங்களுக்கு கல்பம் முழுவதிலும் உங்களோட பாக்கியத்தை உயர்த்தும். ஏன்னா உங்களோட பாக்கியம் உயர்ந்த பாக்கியம் வேறு யாருக்குமே கிடைக்காது. உங்களுக்கு கிடைச்ச இந்த பாக்கியம் அவ்வளோ உயர்ந்தது. தங்களோட பாக்கியம் என்னவென்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இப்போது நிகழ்காலத்துலேயும் பரமாத்மாவின் பராமரிப்பு. இப்போது நிகழ்காலத்தில் என்ன உங்களுக்கு யார் உங்களை பராமரிக்கிறா? பரம்பிதா சுயம் பகவானே பரமாத்மாவோட கல்வி, பரமாத்மாவோட வரதானங்களில் உங்களை வளர்க்குறாரு. நாளைக்கு விஸ்வத்துக்கே ராஜ்ய அதிகாரியாக ஆகுறீங்க. நீங்கள் ஆகியே ஆகணும். ஆகுவோம் அப்படின்லாம் கிடையாது. நிச்சயமாக ஆகுறீங்க. நிச்சயம்தான் உறுதியானது. அப்புறம் என்ன நடக்குது? பூஜைக்குரியவராகும் அந்த சிரேஷ்ட ஆத்மாக்களான உங்களோட பூஜை விதிபூர்வமாக வேறு யாருக்கும் அப்படிலாம் நடக்கிறதே கிடையாது. இந்த உலகத்தில் என்னென்னமோ அவங்க செய்கிறாங்க, ஆனால் உங்கள் அளவுக்கு யாருக்கும் பூஜையே நடக்கிறதில்ல. அது இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நிகழ்காலம், எதிர்காலம் மற்றும் பூஜ்ய சுரூபத்தில் மிக மிக உயர்ந்தவர்கள் உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கு கூட இப்போது ஒவ்வொரு செயலுக்கும் பூஜை நடக்குது. பூஜைனா ஒவ்வொரு செயலுக்கும் பூஜை நடந்துகிட்ருக்கு. அநேக தர்மபிதா மகான் ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்படி விதிபூர்வமான பூஜை உயர்ந்தவங்களையும் உயர்ந்த பரமாத்மாவின் குழந்தைகளான உங்களுக்கு தான் இப்போ நடைபெற்றுருக்கு. ஏன்னா இப்போது ஒவ்வொரு செயலையும் நீங்கள் கர்ம யோகியாகி விதிபூர்வமாக செய்வதன் பலனாக உங்களுக்கு விதிபூர்வமாக பூஜையும் நடந்துகிட்ருக்கு. உயர்விலையும் உயர்வான பகவான் அவரோட குழந்தைகளாக நீங்கள் இருக்கீங்க. அப்போது உங்களுக்கும் உயர்வுலேயும் உயர்வான பிராப்தி தானே தருவார். ஹோலினாலே என்னென்னா பாபா சொல்கிறாங்க, ஹோலினாலே தூய்மை, ஹோலியஸ்ட் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹோலியஸ்ட் ஹையஸ்ட், மிக மிக தூய்மை, மிக மிக உயர்வு. இந்த பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே உங்களுக்கு தூய்மை தான். நீங்கள் எண்ணத்தளவில் கூட கொஞ்சோண்டு தூய்மையின்மை இருந்தாலும் உயர்ந்த நிலையெல்லாம் பெறவே முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஏன்னா தூய்மை தான் உங்களுக்கு சுகம் சாந்தியின் பிறப்பிடமே. தூய்மை சர்வ பிராப்திகளோட சாவி. நிறைய பிராப்திகள் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு சாவியே இந்த தூய்மை தான். அதனால் உங்களுக்கான ஸ்லோகன் இது தான், தூய்மை ஆகுங்க, யோகி ஆகுங்க. தூய்மை பவ, யோகி பவ. நினைவார்த்தமாக இந்த ஹோலியிலும் பாருங்கள், முதல்ல என்ன பண்ணுறாங்க? உங்களோட நினைவார்த்தமாக முதல்ல எரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? கொண்டாடுறாங்க. எரிக்காமல் யாரும் கொண்டாடுறது கிடையாது. தூய்மை இன்மையை நீங்கள் எரிக்கிறீங்க யோகா அக்னியில். அதுக்கப்புறம் தூய்மை இன்மையை நீங்கள் அது எரிக்கிறீங்க. இதன் மூலம் நீங்கள்
நீங்கள் எரிக்கிற இதோட நினைவாக தான் அவங்களும் வந்து எரிக்கிறாங்க, நெருப்பில் போட்டு எரிக்கிறாங்க. அப்புறம் எரித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தூய்மை அடைந்ததுனால தூய்மை தானே சுகம் சாந்திக்கு பிறப்பு உரிமை. அப்போது தூய்மையாக நீங்கள் ஆக ஆக உங்களுக்கு குஷி வந்து நீங்கள் நடனமாட கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்க. தூய்மை நினைவாக தான் சந்திப்பும் கொண்டாடுறீங்க. அப்பாவை நீங்கள் தூய்மையாக இருக்கிறதுனால தானே சந்திக்க முடியுது. அதனால் தூய்மையின்மையை நீங்கள் எரிக்கிறீங்க. பரமாத்மாவின் தொடர்பில் செந்நிறமாகின்றீர்கள். அதுக்கப்புறம் அந்த இது ஹோலினாலே அந்த பூசுவாங்க இல்லையா, அந்த கலரு, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எப்பயுமே ஒவ்வொருவருக்கும் அதாவது ஆசீர்வாதங்களை தர்றீங்க. எல்லாருக்கும் சுப பாவனை, அதாவது சுபமான பாவனை, சுப காமனா, இதன் மூலம் சந்திப்பை வந்து கொண்டாடுறீங்க. இந்த மங்களகரமான சந்திப்பை வந்து கொண்டாடுறீங்க. எல்லாருமே வந்து இதை நினைவூட்டிக்கிறீங்க தானே, உங்கள் எல்லாருக்கிட்டேயும் இதை சொல்லியிருக்கீங்களா? எப்பயுமே நீங்கள் வந்து ஆசீர்வாதம் தாங்க, அதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க. அதாவது ஆசிகள் எனும் சுப பாவனையுடன் மங்களகரமான சந்திப்பு நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க. ஒருவேளை நீங்கள் சாபத்தை, யாராவது உங்களுக்கு சாபம் கொடுக்குறாங்க, அவங்க ஏன் சாபம் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு தூய்மையின்மை, அவங்களுக்கு தூய்மை இல்லை, அந்த தூய்மை இல்லாத அந்த காரணத்துக்கு அதில் வசமாகி இருக்கிறாங்க. அதனால தான் சாபமே கொடுக்குறாங்க. உண்மையாக தூய்மையாக இருக்கிறவங்க யாருமே வந்து சாபமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் தூய்மையாக இருக்கீங்க, அப்போது நீங்கள் வந்து சாபத்தை மனசில் வச்சுக்கலாமா? அப்போது நீங்கள் சாபத்தை மனசில் வச்சுக்கிட்டுன்னு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? சுகம் உங்களுக்கு கிடைக்குமா? அப்போ ஏன் எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு வீணான விஷயங்கள் அது வந்து வரிசை வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு போய் எப்படி இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு போய் சாபம் கொடுத்துட்டாங்களே அப்படி இப்படின்னு. அப்புறம் நீங்களும் துக்கத்தை அனுபவம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. சாபம் வந்து நீங்கள் பெறுறீங்க அப்படின்னா உங்களோட அமைதியை நீங்கள் இழக்க செஞ்சு துக்கத்தை அனுபவம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் பாப்தாதாவோட ஸ்ரீமத்தே என்னென்னா, சுகமே நீங்கள் வந்து தரணும், சுகமே நீங்கள் வந்து பெறணும். இதற்கு அதாவது விளைவித்ததாகும். அதனால் பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே நீங்கள் எல்லாருமே ஆசீர்வாதம் பெறணும், ஆசீர்வாதத்தை தரணும். இதை நல்லா கற்றுக்கிட்டீங்க தானே? உறுதிமொழி, நீங்கள் வந்து உறுதித்தன்மை, அதாவது உறுதிமொழி நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, அந்த உறுதிமொழியோடு சேர்ந்து நீங்கள் வந்து இதை எல்லாமே நீங்கள் பண்ணணும். அதாவது நான் சுகத்தை மட்டும்தான் தருவேன், சுகத்தை மட்டும்தான் பெறுவேன், துக்கத்தை வந்து எடுத்துக்கவே மாட்டேன். உள்ளுக்குள்ளே ஆசீர்வாதம் தருவேன், ஆசீர்வாதம் பெறுவேன். இது தானே உறுதிமொழி. உங்கள் எல்லாருக்கும் தைரியம் இருக்குது தானே? இந்த உறுதிமொழியில் நீங்கள் எப்பயுமே இருப்பீங்களா? அதாவது நான் எப்பயுமே எல்லாருக்குமே சுகத்தை தான் தருவேன், துக்கத்தை எடுக்க மாட்டேன். ஆனால் என்ன பெறுவேன்? சுகத்தை மட்டும்தான் பெறுவேன், ஆசீர்வாதம் தருவேன். எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எல்லாருக்கும் சுப பாவனையை தருவேன், சுபமான அந்த ஆசீர்வாதங்களை நான் வந்து பெறுவேன் அப்படின்ற உறுதிமொழி. எப்பயுமே ஆசீர்வாதம் மட்டும்தான் நம்ம வாங்கிக்கணும் எல்லார்கிட்டேயும். அதனால் இன்னிலிருந்து இந்த உறுதிமொழியை நீங்கள் திட சங்கல்பம் செய்யுங்க. எப்படி யாரெல்லாம் வந்து இந்த உறுதிமொழியில் அதாவது திடமாக இருப்பீங்கன்னோ அவங்கெல்லாம் கையை ஊற்றுங்க. பக்கா தானே, கச்சா ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு காயை தான் வந்து காயான பழத்தை வந்து பறவைகள் அதிகமாக எடுத்து சாப்பிட்ரும். அதனால் உறுதி தான் உங்களுக்கு, உறுதியாக நீங்கள் இருக்கும் போது தான் வெற்றியின் உங்களுக்கு சாவியே கிடைக்கும். வெற்றியோட சாவி, எனக்கு வெற்றி வேணும்னா எப்படி வெற்றி கிடைக்கும்? உறுதியாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். உறுதி தான் சாவியே. உங்கள் எல்லார்கிட்டையும் சாவி இருக்குதா? சாவி இருக்கா இல்லையா? சாவி பத்திரமா வச்சுருக்கீங்களா? இல்லை மாயா வந்து திருடிட்டு போயிடுதா? எங்கேயாவது மறந்து வச்சுட்டு அப்புறம் தேடிக்கிட்டு இருப்பீங்களா? ஐயோ உறுதியாக என்ன இருக்குது சொன்னார் பாபா அப்படி இப்படின்னு யோசிப்பீங்களா?
அதனால் பத்திரமா நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஏன்னா மாயாவும் வந்து சாவி வந்து அதுவும் வந்து எடுத்துரும், நீங்கள் எங்கேயாவது மறந்து வச்சிட்டிங்கன்னா. அதனால் இந்த எண்ணத்தை நினச்சி பாருங்கள், எப்பயுமே மறந்துடாதீங்க, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது என்னன்னா, நான் செஞ்சே தீருவேன், அதுதான் உங்களுக்கு சாவி. நான் செய்தே தீருவேன், ஆகியே தீருவேன், இது நடந்தே தீரும். நடக்க முடியாதது கூட நடந்தே தீரும், நான் இதை பண்ணியே தீருவேன், என்ன ஆனாலும் சரி இதை நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு உறுதியாக இருங்க. இதே தான் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நிச்சய புத்தி விஜயந்தி அப்படின்னு சொல்லப்படுது. நாடகம் வந்து எப்படி உருவாக்கியிருக்குன்னா, இந்த சினிமாவே உங்களுக்கு நாடகமே வெற்றியாக ஆகிற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ என்ன ஏற்கனவே அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. திரும்பவும் நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா, திரும்பவும் செய்யணும், அவ்வளோதான். முன்பே அமைக்கப்பட்ட நாடகம் அமைந்தே உள்ளது, திரும்ப நீங்கள் செய்யணும். அது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக கடினமாக இருக்கா? திரும்பவும் அதே மாதிரி நடிக்க போகிறீங்க, அவ்வளோதானே. இல்லைனா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஏன் அந்த மாதிரி கடினமாக இருக்குது? அதுக்கு பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அந்த மாதிரி கடினமாக ஆக்கிடுறீங்க. நீங்கள் தான் சிறிய சிறிய தவறு வந்து செஞ்சுறீங்க. அது என்னென்னு தெரியுமா? அந்த தவறு என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? தாதாவுக்கு அந்த சமயத்தில் இரக்கம் தான் வருது. என்ன சொல்கிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் அன்பு வந்து இருக்குது. என்ன அன்பு இருக்குது? ஒரு புறம் பாபா என்னுடன் இணைந்தே இருக்காருன்னு சொல்கிறீங்க, என் கூடலாம் கிடையாது, என் கூடவே இணைஞ்சிருக்காருன்னு சொல்கிறீங்க தானே, என் கூட இருக்காருன்னு, அதாவது இணைஞ்சே இருக்காருன்னு. ரெட்டை அயல் நாட்டினர்கள் நீங்கள் சொல்லுங்கள், இணைஞ்சே இருக்காரா பாபா உங்கள் கூட? ரொம்ப பின்னாடி உட்காந்துருக்கவங்க, கேலரியில் இருக்கிறவங்க, மதுபன் வாசி, பாண்டவர்கள், ஞானசரோவரில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கே இருந்தாலும், நீங்கள் இப்போது இந்த ஆடியோவை கேட்குற நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம், நீங்கள் எல்லாருமே தாதா கூட இணைஞ்சிருக்கீங்க தானே? கம்பைண்டாக இருக்கீங்களா? கையை உயர்த்துறீங்க இல்லையா? சர்வசக்திவான் தாதாவே கம்பைண்டாக இருக்கும்போது அப்புறம் ஏன் நீங்கள் தனியாகவே போகிறீங்க, தனியாகவே எல்லாத்துக்கும் பண்ணுறீங்க? நீங்களே பலவீனமாக இருந்தால் கூட தாதா சர்வசக்திவான் தானே. அப்போது தந்தையை விட்டு நீங்கள் எதுக்கு தனியாக இருக்கீங்க? ஏன்னா தனியாக இருக்கும்போது தான் பலவீனமாகவே ஆகுறீங்க. கம்பைண்டாகவே இணைந்து இருங்க அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. பாப்தாதா வந்து ஒவ்வொரு குழந்தைகள் இங்கே எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே சகயோகியாக இருக்கீங்க. சிவ பாபா வந்து பரமாத்மா பரந்தாமத்துலேருந்து வந்தது எதற்காக? உங்களை சந்திக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. ஆனால் அது மட்டுமா? குழந்தைகளுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இப்போது பரந்தாமத்துலேருந்து நான் வந்திருக்கேன். பாருங்கள், இந்த பிரம்மா பாபா கூட எதுக்கு பூத உடலை வந்து விட்டுட்டு ஒளி உடலை எடுத்திருக்காரு? மானுடலை விட ஒளி உடலை இப்போது மிக அதிகமாகவே உதவி செய்ய முடியும். குழந்தைகள் உங்களுக்கு தான். பாபாவும் தாதாவும் உதவி செய்கிறதுக்கு முன் வரும்போது நீங்கள் ஏன் அப்புறம் தனியாக நானே பண்ணிக்கிறேன், எல்லாமே நீங்களே தனியாக வந்து எதுக்கு பண்ணுறீங்க? கடின உழைப்பு ஏன் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க? கடினப்பட்டு கஷ்டப்பட்டு ஏன் உழைக்கிறீங்க? பாபா கேட்குறாங்க, 63 ஜென்மங்களாக நீங்கள் பிறவியாக இப்படி தானே உழைச்சிக்கிட்டே இருந்தீங்க, அந்த உழைக்கும் சமஸ்காரம் இன்னமும் உங்களுக்கு இருக்கா? பாபா கேட்குறாங்க, 63 ஜென்மமாக அதே பழக்கம், எல்லாத்தையும் தனியாகவே நானே சமாளிக்கணும், தனியாகவே நானே பார்த்துக்கணும் அப்படின்னு.
அதனால் பாபா சொல்கிறாங்க, அது இப்போ வந்து மாற்றிக்கோங்க. அன்புலையே நீங்கள் இருக்கணும். லவ் லீன் ஆகணும். லவ் லீன்னா அப்படியே அன்புலேயே அப்படியே சிவ பாபாவோட கலக்கணும். அன்பு வந்து அன்பில் இருந்தீங்கன்னா உழைக்கிறதே தெரியாது, உழைக்கவே மாட்டீங்க. ஏன்னா உழைக்கிறது வந்து உண்மையாக சொல்லுங்கள் நல்லாவா இருக்குது? பழக்கத்திலேயே நீங்கள் அப்படியே ஊறிட்டீங்களா? சகஜ யோகி தானே நீங்கள். பாப்தாதா முக்கியமாக பரந்தாமத்துலேருந்து குழந்தைகளுக்காக பரிசும் கொண்டு வந்திருக்கேன். என்ன பரிசு தெரியுமா? உள்ளங்கையில் சொர்க்கம் கொண்டு வந்திருக்கேன். உங்களோட சித்திரமும் இருக்குதானே, அதாவது குழந்தைங்களுக்காக இந்த ராஜ்ய பாக்கியம் கொண்டு வந்திருக்கேன். அதனால் பாப்தாதாவிற்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறது பிடிக்கவே கிடையாது. எனக்கு விருப்பமே இல்லை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது பார்க்குறது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் உழைப்பிலிருந்து விடுபட்டு நீங்கள் வந்து அன்புலேயே மூழ்கிய நிலையை பார்க்க விரும்புகிறாரு. அதனால் உழைப்பெனும் மாயையின் யுத்தத்திலிருந்து விடுபட சங்கல்பம் மூலமாக நீங்கள் ஹோலியை எரிப்பீங்க தானே? எரிப்பீங்களா? எரிப்பதுனாலே பெயர் அடையாளம் அழிந்தே போகணும். ஒரு கொஞ்சோண்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு பொருளையும் நீங்கள் எரிச்சிங்கன்னா அதோட பெயர் உருவமே அழிஞ்சிருது தானே, போயிடும் தானே. சாம்பல் கூட கரைச்சிடுறாங்க, அதுக்கு அடையாளமே இருக்காது. அந்த மாதிரி ஹோலி நீங்கள் வந்து கொண்டாடுவீங்களா? கையை அசைக்கிறீங்க, சரி. பாப்தாதாவும் கையை பார்த்து நீங்கள் அசைக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் என்பதெல்லாம் வந்து உங்களுக்கு வரவே கூடாது. அதனால் மனம் என்னும் கையை அசைங்க. சும்மா கையை மட்டும் அசைக்கிறதெல்லாம் வேணாம், உண்மையாக மனசார அந்த அசைவு இருக்கணும். கையை அசைக்கிறது ஈஸி தான், ஆனால் மனசில் ஏற்றுக்கிட்டு நான் இதை செஞ்சே ஆகுவேன் அப்படின்னு உறுதியாக நீங்கள் இருக்கணும். இப்போது முதன் முறையாக இந்த இடத்துக்கு வந்திருக்கவங்க, இந்த கிளாஸை கேட்டுட்ருக்கிறவங்க, அதாவது இப்போ தான் கொஞ்ச நாள் தான் ஆச்சுங்க பாபாவோட குழந்தையா ஆகி, அப்படின்னா கூட நீங்கள் பாக்கியத்தை உருவாக்கிக்க உங்களுக்கு பாப்தாதா வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறாரு. ஆனால் இந்த வாழ்த்தை வந்து நினைவில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போது உங்களோட அனைவருக்கும் இறுதியாக நீங்கள் வந்தால் கூட விரைவாக செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னமும் ரிசல்ட் ஒன்றும் வெளியில் வரல. அதனால் இறுதியாக நீங்கள் வந்தாலும் முதல்ல வந்தவர்களின் இறுதியில் வந்திருக்கீங்க தானே. அதனால் இறுதியே ஆனால் கூட விரைவாக வந்து முதல்ல உங்களால் இடம் பிடிக்க முடியும், உங்களுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அதனால் எப்போதும் இந்த லட்சியத்தை நினைவில் வச்சுக்கோங்க. ஆத்மாவாகிய நான் வந்து விரைவாக சென்று முதல் இடத்த அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு உறுதியாக நீங்கள் இருக்கணும். இப்போது விஐபிலாம் வந்திருக்காங்க, முக்கிய பிரமுகர்களாக இருக்கீங்க பாருங்க. இந்த தேவதைகள் உங்களோட இந்த ஜட சித்திரங்கள் மிக மிக முக்கிய பிரமுகர்கள். அவங்க மிக மிக விஐபியாக இருக்காங்க, உயர்நிலை விஐபியாக இருக்காங்க. பாப்தாதா குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. நீங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க, இது வந்து உங்களோட வீடு தான், விஐபியாக வந்திருக்கீங்க, சரி கொஞ்சம் எந்திரிச்சிக்கோங்க. ஏன்னா உட்காந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் உட்காந்து நீங்கள் ரொம்ப களைச்சி போயிட்டீங்க, அதனால் கொஞ்சம் எந்திரிங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. நிகழ்காலத்தில் பாப்தாதா ஒரு விஷயங்களை மீண்டும் மீண்டும் கவனத்துக்கு இருக்கிறாரு. அது என்னென்னா, இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்னென்னா, பாபா சொல்கிறாங்க, இப்போ வந்து ஸ்டாப், முற்றுப்புள்ளி வைங்க. அப்புறம் மற்றொன்று வந்து ஸ்டாக்
வந்து சேமிங்க. 2மே மிக மிக முக்கியமானது. ஏன்னா முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ண கற்றுக்கணும். முற்றுப்புள்ளி. மைண்டுக்குள்ளே ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போவே அந்த செகண்டில் ஸ்டாப் பண்ணணுன்னா அந்த செகண்டில் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான அந்த பயிற்சி இருக்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா தான் இப்போ பாபாவை நினைவு பண்ணி அந்த ஸ்டாக்கை வந்து சேமிக்க முடியும். நினச்சி அந்த சக்திகளை வந்து சேமித்து வச்சுக்க முடியும். அதனால் இது 2மே மிகவும் அவசியமானது. அப்புறம் முக்கியமான இந்த 3 பொக்கிஷங்களையும் நீங்கள் சேமிக்கணும். ஒன்று வந்து நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி, தன்னோட முயற்சிக்கான கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் என்னென்ன முயற்சி செய்கிறீங்களோ அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதில் உங்களுக்கு சேமிப்பு ஆகுது. 2வது வந்து திருப்தியாக நீங்கள் இருந்து பிறரையும் நீங்கள் வந்து திருப்தி செய்கிறீங்க இல்லையா? தான் மற்றும் திருப்தியாக இருப்பது மட்டும் கிடையாது, பிறரையும் நீங்கள் திருப்தி செய்கிறது. அதற்கு பலனாக உங்களுக்கு ஆசிகளும் சேமிப்பாகுது. அவ்வப்போது ஆசிகளை சேமிப்பு செய்த போதும் போக போக சின்ன சின்ன விஷயங்களில் வந்து குழப்பம் அடைஞ்சு தைரியத்தை இழந்து சேமிப்பு செஞ்சதையும் பொக்கிஷங்களையும் இழந்துடுறீங்க. அதாவது நீங்கள் திருப்தியாக இருந்து எல்லாரையும் திருப்திப்படுத்துகிறீங்க, எல்லா சேமிப்பும் பண்ணுறீங்க. ஆனால் அது எப்பயுமே இருக்கணும். போக போக ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் குழப்பமாகுது, அப்புறம் தைரியத்தை இழந்துடுறது, அப்புறம் எல்லா பொக்கிஷங்களையும் இழக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து ஆசிகளை கணக்கு அந்த சேமிப்பாக ஆகணும். அதற்கான விதி வந்து என்னென்னா திருப்தியாக இருப்பது, திருப்தி மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவது. 3வது என்னென்னா சேவை மூலமாக உங்களோட பலனை வந்து சேமிப்பது. சேவையிலும் முக்கியமாக என்னென்னா நான் நிமித்தமாக இருக்கேன், நான் உணர்வு, அந்த பணிவு, அகங்காரமற்ற அந்த வார்த்தை, எல்லை இல்லா சேவை, இது எல்லாமே வந்து என்னோட இது கிடையாது. என்ன செய்ய வைக்கிறது பாபா வந்து செய்ய வைக்கிறாரு. பாபா தான் வந்து என்னை கருவியாக யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் எல்லை இல்லாத அந்த சேவை. இம்மூன்றையும் நீங்கள் வந்து சோதனை செய்யுங்க. 3லேயும் நீங்கள் வந்து சேமிப்பு இருக்கா, எனது அகந்தை இருக்கா, இல்லைன்னா இதெல்லாம் நான் தாங்க செஞ்சேன், நான் தாங்க எல்லாம் பண்ணேன், இந்த மாதிரி ஆசை ஏதாவது இருக்கா, உங்களை யாராவது பாராட்டணும் அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆசைனா என்னன்னே தெரியாத நிலை உங்களுக்கு இருக்கணும். இந்த ஆண்டு என்ன நீங்கள் செய்யலாம், என்ன வேணால் யோசிக்கிறீங்க, ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு ஆசையே இருக்கக்கூடாது. இந்த 6 மாதம் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒன்று வந்து கணக்கை வந்து சேமிங்க, நன்கு சோதனையும் செய்யுங்க. எங்கேயாச்சும் மூலையில் எனக்கு வந்து ஆசை வருதா, இந்த 6 மாதத்துக்கு அதுக்கான அந்த சோதனை செஞ்சுக்கிட்டே இருங்க. எனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கா? நான் எனது என்பது உங்களுக்கு இல்லை தானே? நீங்கள் இந்த மாதிரி யார்கிட்டையாவது இந்த மாதிரி பெறுறவங்க கிடையாது தானே? நீங்கள் ஞானத்தை தருபவர்கள், இந்த சக்திகளை கொடுக்கக்கூடியவர்கள். நீங்கள் வந்து சும்மா வாங்குறவங்க கிடையாது. பெயர் புகழ் வேணும், எனக்கு நான் இவ்வளோ சேவை செஞ்சேங்க, அது செஞ்சேங்க, என்னை யாருமே பாராட்ட மாட்றாங்களே, அதெல்லாம் வந்து வள்ளல் தன்மையே கிடையாது. அதனால் பாபா சொல்கிறாங்க, ஞானம் வழங்கும் வள்ளல் ஆகுங்க. ஏன்னா இப்போது உலகம் வந்து அவங்களுக்கு வழி தெரியல, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் துக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் போக போக துக்கம்தான் அதிகரிக்கும். அதனால் பாபாவுக்கு வந்து எல்லாமே தெரியும். அதனால் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போ என்ன ஆகணும்னா மாஸ்டர் சூரியனாக ஆகி அனுபவம் என்னும் ஒளியை வந்து அந்த ஒளி கதிர்களை வந்து பரப்புங்க, ஞான சூரியன் ஆகி. ஏன்னா ஒரே நேரத்தில் சூரியன் வந்து
எத்தனை விதமான நல்லதை வந்து பண்ணுது. அது ஒன்றா பண்ணுது, ஒளி மட்டுமா கொடுக்குது, சக்தியும் கொடுக்குது. அதனால தானே இந்த இயற்கை வளங்களாக இருக்கட்டும், உடலுக்கு சக்தியை கொடுக்குது, எல்லாமே பண்ணுது. கிருமிகளை வந்து அழிக்குது, இந்த மாதிரி எவ்வளவோ பண்ணுது. அந்த மாதிரி நீங்களும் ஒரு சூரியனாக ஆகணும். 6 மாதத்துக்கு நீங்கள் வந்து ஞான சூரியன் ஆகணும். ஞான சூரியனாகி சுகம், அந்த அமைதி எல்லாத்தையும் கொடுக்கணும். குஷி, இது எல்லாமே வந்து நீங்கள் கதிர்களாக நீங்கள் பரப்புங்க முழு உலகத்துக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆத்மான்னு உணரணும். நல்லா ஆத்மான்னு உணர்ந்து பரம்பிதா பரமாத்மாவை பக்கத்துலேயே, அதாவது அவர் கூடவே இணைஞ்சு அப்படியே அந்த பரந்தாமத்தில் அவர் இருக்கார். அவர்கிட்ட இருந்து எனக்கு சக்திகள் வருது, சுகம், சாந்தி. அந்த சக்திகளை அப்படியே இந்த முழு உலகம் கீழே வந்து, எனக்கு கீழே வந்து உலகம் இருக்குது. இந்த உலகத்துக்கு அந்த சக்திகள் பாபா கிட்டேருந்து எனக்கு வந்து என்கிட்டேருந்து அந்த உலகத்துக்கு பரவுது அப்படின்னு நம்ம அனுபவம் செய்யணும். இந்த 6 மாதத்துக்கு இதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களோட முகத்தை பார்த்த உடனே துக்கம்லாம் வந்து போயிடணும். எல்லாருக்கும் அவங்களோட முகம் வந்து கொஞ்சமாவது மலரணும். இவங்களை பார்த்த உடனே அவங்களோட முகமும் மலரணும். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். நீங்கள் கடவுளோட குழந்தைன்னா, அப்போ கடவுள்னால் எப்படி, அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் சுகம் கிடைக்கும் தானே. அப்போது நீங்கள் கடவுளோட குழந்தைன்னா நீங்களும் உங்களை பார்த்த உடனே எல்லாருக்கும் மகிழ்ச்சி வரணும். கொஞ்சமாவது நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் இருக்கீங்கனாலே அவங்க உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி அனுபவம் பண்ணணும். எதுக்குடா வந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது. ஞானம் வழங்குபவர்களா, தபஸ்வியாக நீங்கள் ஆகணும். நீங்கள் செய்யும் இந்த தபஸ்வியின் இந்த ஜுவாலை, நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஜுவாலையினால் ஏதாச்சும் ஒன்றையாச்சும் அவங்க அனுபவம் செய்யணும். அன்பு, அமைதி, இல்லை குஷி, ஏதாவது ஒன்றாவது. வாணி நீங்கள் வந்து சொல்கிறது மட்டும் போதாது, அனுபவம் செய்ய வைக்கணும். அனுபவம் என்ற இந்த நிலை, ஏன்னா அனுபவம் தான் வந்து நிலைக்கும். வார்த்தைகள் வந்து கேட்கும்போது மட்டும் நல்லா இருக்கும், நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனால் வந்து எப்போ வந்து நீங்கள் அனுபவத்தின் அத்தாரிட்டியாக ஆகணும். அதாவது சுகம், சாந்தியை நீங்கள் அனுபவம் செய்ய வைக்கணும். தன்னோட தொடர்பில் வர்றவங்க எல்லாருமே வந்து தன்னோட உழைப்பால், அவங்களுக்கு ஒத்துழைப்பால் அவங்களுக்கு தைரியம், ஊக்கம், உற்சாகம் பெற வைக்கணும். பாப்தாதாவுடன் தொடர்பை அவங்கள வந்து பாப்தாதாவுடன் இணைக்க வைக்கணும். இதில் வந்து அவங்களுக்கு வந்து கடின உழைப்பெல்லாம் வந்து கொடுக்காதீங்க. நீங்களும் வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க, மற்றவர்களையும் கஷ்டப்பட விடாதீங்க. நீங்கள் நிமித்தமான கருவிகளாக இருக்கீங்க. கம்பீரமானவர்களாகவும் ஊக்கம், உற்சாகம் பெறும் வகையில் ஊக்கம், உற்சாகத்துக்கான நல்லதோர் அதிர்வலைகளை அமைங்க. ஊக்கம், உற்சாகமாக நீங்கள் இருந்து அந்த ஊக்கம், உற்சாகத்தை, அந்த அதிர்வுகளை வந்து உருவாக்குங்க. மகிழ்ச்சியில் உங்களுக்கு வந்து மனம் வந்து நடனம் ஆடணும். என்ன செய்யணும்னு கேட்டிங்க தானே, ரிசல்ட்டை பார்க்கலாம். எந்த இடம், எத்தனை ஆத்மாக்களை நீங்கள் உறுதி பெற செய்கிறீங்கன்னு பார்க்கலாம். தானும் உறுதியாக இருக்கணும், எத்தனை ஆத்மாக்களை நீங்கள் வந்து திடப்படுத்துனீங்க அப்படின்னு இந்த 6 மாதத்துக்கு பார்க்கலாம். சும்மா வந்து நான் வந்து தவறெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல பாபா, நான் வந்து பொய்யெல்லாம் பேசுகிறது கிடையாது, நான் எந்த விகாரத்துக்கும் போகிறது கிடையாது, விகர்மம் அந்த சண்டை போடுறது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண கணக்கு தான். இதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு சார்ட்டு. எத்தனை ஆத்மாக்களை நான் வந்து ஊக்கம், உற்சாகத்தில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற கணக்கு வந்து
இன்னிலிருந்து நீங்கள் எனக்கு அனுப்பணும். அனுபவம் நீங்கள் எத்தனை பேரை செய்ய வச்சிங்க? எத்தனை பேருக்கு உறுதி பெற சாவியை கொடுத்தீங்க? சரிதானே? நீங்கள் இதை செஞ்சே ஆகணும். பாப்தாதாவும் செய்வீர்கள் என்று நீங்கள் இதை செய்வீங்கன்னு அவங்களும் சொல்லணும். நீங்கள் இது அப்புறம் பார்த்துக்கலாமா பாபா, எப்போ பாபா, இப்போவே வா, அப்படி இப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. இப்போவே நீங்கள் செய்தே ஆகணும் அப்படின்னு பாப்தாதாவோட கட்டளை. அப்புறம் நீங்கள் செய்யலைன்னா வேறு யார் தான் செய்வா? பின்னால் அதுக்கப்புறமேட்டு வர்றவங்க தான் செய்வாங்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் சங்கல்பமும் தந்தையிடமிருந்து அதிகாரம் பெற்றவங்க. அதிகாரி ஆனீங்கன்னா ஒவ்வொரு சங்கல்பமும் அப்படி உயர்ந்ததாக இருக்கணும். அத்தகைய உறுதி வாய்ந்த குழந்தைகளின் குழுவை பாப்தாதா பார்க்குறதுக்கு விரும்புகிறேன் நான். சரிதானே? சரி, இப்போது ஆகியே தீர வேண்டும். மனதின் கையை நீங்கள் அதுக்கு உயர்த்துங்க. மனசுலேருந்து நான் இதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு உறுதியான அந்த நம்பிக்கை என்னும் கையை உயர்த்துங்க. இதில் எல்லோரும் பாஸ் ஆகிட்டீங்க. சரி, நீங்கள் மனசால் சொல்லியிருக்கீங்க, அதனால் பாஸ் ஆகிட்டீங்க. ஆனால் ரிசல்ட்டு இனிமே தான் வரும். நல்லது. இன்றைக்கி வரதானம் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ராவண ராஜ்யத்தின் எந்த ஒரு இன்னலும் மனிதரும் எண்ணத்தளவிலும் இம்மையும் அசைத்துவிட முடியாது. அத்தகைய ஆடாத அசையாதவரானும் வரதானம் நீங்கள் பெற்றிருக்கீங்க. நீங்கள் அந்த மாதிரி வரதானம் பெற்றவர ஆகணும். ஏன்னா இன்னல்கள் எதுவாக இருந்தாலும் அது நம்ம வீழ்த்த வரலை, மாறாக உறுதி பெற செய்யவே வருது. ஞானம் நிறைந்தவர்கள் ஒருபோதும் இந்த காகிதத்தெல்லாம் பார்த்து குழப்பமே அடைய மாட்டாங்க. மாயா எந்த ரூபத்தில் வரக்கூடும், எந்த ரூபத்தில் வேணால் வரும். ஆனால் நீங்கள் யோக அக்னியை ஏற்றி வைங்க. எப்பயுமே நான் ஆத்மா, என் கூட சிவ பாபா இருக்கார். கூட கிடையாது, கம்பைண்டாக இருக்கார். அப்புறம் என்ன நடக்கும்னு பாருங்கள். தடமே தெரியாமல் அது வந்ததும் தெரியாது, இன்னல்கள் வந்ததும் தெரியாது, அது அழிஞ்சு போயிடும். அசையாத மனோநிலையில் நீங்கள் நிலைச்சிருப்பீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த வரதானம் கிடச்சிருச்சு. இதை அடிக்கடி இந்த வரதானத்தை நினச்சி பாருங்கள். ஆடாத அசையாதவர் ஆக நான் இருக்கேன் அப்படின்னு. ஞானம் நிறைந்த மனோநிலையில் இருக்கேன். ஏன்னா ஞானம் இருந்தால் தான் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஜெயிக்க முடியும். ஸ்லோகன் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சுத்த சங்கல்பங்களின் பொக்கிஷம், அதை சேமித்து வச்சுருந்தீங்கன்னா வீண் சங்கல்பங்களால் உங்களோட நேரம் வீணாகாது. உங்களோட உள்ளுக்குள்ளே சுத்த சங்கல்பங்களோட அந்த பொக்கிஷங்களை சேமித்து வைங்க. அடிக்கடி அந்த பாயிண்ட்டை நினச்சி பாருங்கள். அப்பா என்னென்ன சொல்லியிருக்காரு, இந்த சுத்த சங்கல்பங்களை எழுதி வைக்கணும். எழுதி வச்சு அதுக்கப்புறமேட்டு அதை பார்க்காம மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கணும். அது அப்புறம் ஸ்டோர் ஆகிடும். அப்போ உங்கள் டைமே வேஸ்ட் ஆகாது. அவ்யக்த இஷாரா அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தூய்மையின் அத்தாரிட்டியிலேயே பிரம்மபாபா ஆதிதேவன் முதல் இளவரசா ஆனார். அந்த மாதிரி தான் நீங்களும் தந்தையை பின்பற்றி முதல் எண்ணுக்கான பட்டியலில் வரணும். ஏன்னா பிராமண பிறவியில் சமஸ்காரமே தூய்மை தான். உங்களோடது உன்னதமான உயர்வே தூய்மை தான். நீங்கள்
இப்படி உயர்வாக ஆகணும் அப்படின்னாலே உயர்ந்த நிலைக்கு நீங்கள் இப்படி உங்களை பூஜை பண்ணுறாங்க. இவ்வளோ உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே உங்களை கையெடுத்து கும்பிடுறாங்க. நீங்கள் அவ்வளோ உயர்ந்தவராக ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் அதற்கான ஆதாரமே தூய்மை தான். பாப் தாதாவுக்கு மிக மிக நன்றி. எங்கள் மூலிமா நடக்க முடியாததை கூட நடத்தி வைக்கிறீங்க பாபா. ரொம்ப 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 நன்றி. ஓம் சாந்தி.